ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை தேடி நல்ல செய்தி வந்திருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அதிமுக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் சில விருப்பங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உனக்கு உதவிகளை செய்ய ஒருவர் தயாராக இருக்கின்றார். என் தங்க பிள்ளையே, அவர் ஏற்கனவே அந்த உதவியை உனக்கு செய்து கொடுத்தும் விட்டார். அவர் யார்? அவர் என்ன உதவியை உனக்கு செய்து கொடுத்தார் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் சொல்வதற்காகத்தான் இருக்கின்றேன். ஆனால் அதனை எல்லாம் நீ தெரியாமலேயே ஒரு சில விஷயங்களில் நீ அப்படியே விட்டுவிடுகின்றாய். இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அவர் உனக்கு நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார். என் தங்க குழந்தையே, இதை அறியாமலும் என் பிள்ளை உனக்கு நடப்பது நல்லது என்பது கூட தெரியாமலும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நீ கேட்ட விஷயத்தை இப்பொழுது நிறைவேற்றி கொடுத்துவிட்டு அவர் சென்று விட்டார் என் தங்க பிள்ளையே. ஆனால் உனக்கு கிடைத்தது தெரிந்திருக்கின்றதா இல்லையா என்று உனக்கே புரியவில்லை. நீயும் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. நீ மனதில் நினைத்த விஷயம் உனக்கு கிடைப்பதற்கான அத்தனை உதவிகளையும் இவர்கள் உனக்கு செய்து விட்டார்கள் என்பதனை உனக்கு விளக்குவதற்காகத்தான் இன்று இந்த அம்மா வந்திருக்கின்றேன். என் பிள்ளையை, நல்ல விஷயங்களை எல்லாம் உடனுக்குடன் எல்லோருக்கும் நடந்து விடாது. எல்லோர் வாழ்க்கையிலும் நினைத்தவுடன் உடனே எதுவும் கிடைத்து விடாது. உனக்கு அது கிடைப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் வந்துதான் ஆக வேண்டும். பொறுமையாகத்தான் வரும். உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் ஏற்கனவே இருக்கின்றது. ஏனென்றால் நீ அந்த விஷயத்தை பெறுவதற்கான அத்தனை தகுதிகளோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் இப்பொழுது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்கான அத்தனை உதவிகளையும் ஒருவர் உனக்கு செய்து கொடுத்து விட்டு சென்று விட்டார். என் தங்க பிள்ளையே, இந்த அம்மா என்னை கண்டவுடன் முதலில் மனதிற்குள் நீ நம்பிக்கை கொண்டாய் அல்லவா? அம்மா நிச்சயமாக நமக்கு நல்ல செய்தி கொடுப்பாள், அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே என் பிள்ளை என்னை தேடி வந்தாய். நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்தை ஒரு பொழுதும் நான் பொய்யாக்கி விடமாட்டேன். உனக்கு நீ நினைத்ததை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டு விலகிவிட நினைத்தது கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், அதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் நன்கு அறிந்த விஷயம். அதனால்தான் நான் உனக்கு தருவதை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ என்னிடத்தில் உதவிகளை கேட்டு இருந்தாலும் இவர் உனக்கு இத்தனை உதவிகளை செய்துவிட்டு சொல்லாமல் சென்றிருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? என் தங்க பிள்ளையே, அவருக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பிணைப்பு பற்றி உனக்கு தெரியுமா? அவர் வேறு யாரும் கிடையாது. என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்திருக்கின்றதா இல்லையா என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் இவர்கள் செய்த உதவி என்னவென்று உனக்கு தெரிய வரும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்கு வந்த இவர் உன் இல்லத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் கண்டறிந்து பின் அவர் மனது வேதனைப்பட்டது உண்மை. உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர் மனதை மிகுந்த வேதனைக்குள் தள்ளிவிட்டது. ஏனென்றால் நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள், நீங்கள் படுகின்ற வேதனைகள் என்று இவையெல்லாம் அவர்கள் மனதிற்கு நிச்சயமாக வேதனையை கொடுத்தது. தெய்வமும் உன்னோடு துணை நின்று உனக்கான அத்தனை விஷயங்களையும்
முழுமையாக செய்து கொடுக்க தயாராக இருந்தாலும் இவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதனால்தான் உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து அவரும் கண்ணீர் வடிக்கின்ற நிலை வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையிலும் கூட நீ எப்படி இதையெல்லாம் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல் அவர்களுக்குள் எண்ணங்கள் தோன்றிவிட்டது. என் தங்க பிள்ளையே, இனிமேல் தாமதிக்க கூடாது. இவர்களுக்கு உடனே இதையெல்லாம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். அவர்கள் செய்த இந்த விஷயங்கள் எல்லாம் நாளைய விடியலில் உனக்கு தெரிய வரும். என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தது, நடந்து முடிந்தது. என் பிள்ளையே, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் இதை செய்திருக்க முடியும் என்றால் அது வேறு யாராக இருக்க முடியும்? இந்த நாளில் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய முன்னோர்கள், உன்னுடைய இல்லத்திலிருந்து இறந்து போனவர்களின் ஆத்மார்கள் தான் இதையெல்லாம் செய்தது. அது மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி உனக்கான அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அவர்கள் தெய்வத்திடம் உனக்காக வேண்டியது என்னுடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான். எனவே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். உன் குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை களைந்து அங்கே ஒற்றுமை ஏற்பட வழி செய்திருக்கின்றார்கள். பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் உருவாக்கி இருக்கின்றார்கள். என்ன நடக்கின்றது என்று நாமும் பார்க்கலாம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள். பல நல்ல விஷயங்களை அவர்கள் உனக்கு செய்தும் கொடுத்தார்கள். அதனால் இனிமேல் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் நினைத்து வருத்த வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் உனக்கு நன்மையை கொடுக்கத்தான் வருகின்றது. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றது. அதுபோல உன் இல்லத்தில் இருந்து இந்த நாளில் இவர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள் என்னென்னவென்று இப்பொழுது உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் பிள்ளை, பல நாட்களாக உன் மனதை ஆட்டி படைத்த ஒரு விஷயம், உன் மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்க வைத்த ஒரு விஷயம் இப்பொழுது உன் மனதிலிருந்து இறங்கப் போகின்றது. அதாவது தேவையில்லாததை தூக்கி வைத்து எதற்கு சுமக்க வேண்டும்? காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி சுமப்பதனால் என்ன பலன் என்பதனை உனக்கு தெரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் இதை இதற்கு மேலும் தூக்கி சுமப்பாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது. நீயாகவே இந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வந்துவிட போகின்றாய். ஆகவே இந்த குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்துவது யார் என்பதனை தெரிந்து கொள்ளப் போகின்றாய். பல நல்ல விஷயங்கள், பல போலி மனிதர்கள் என்று எல்லோரையுமே நாளைய விடியலில் நீ அடையாளம் காணப் போகின்றாய். என்ன நடந்தது நம் வாழ்க்கையில்? எதற்காக நமக்கு இத்தனை சோதனைகள், இத்தனை கஷ்டங்கள் என்று அழுது புலம்பினாய் அல்லவா? இவை எல்லாவற்றிற்குமான விடிவு காலம் உனக்கு பிறக்கப் போகின்றது. நடந்தது எல்லாமே சிலரின் சூழ்ச்சிகள் என்பதனை உனக்கு தெரிய வைக்கத்தான் உன்னுடைய முன்னோர்கள் பல முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கு மாறிவிட்டது. இனி உன்னுடைய நிலைமை எல்லாம் தலைகீழாக மாறப்போகின்றது. நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் இருந்து இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துவிடத்தான் போகின்றாய். எத்தனையோ இன்னல்களை கடந்து என் பிள்ளை, நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய தெளிவை பெற்றுவிடத்தான் போகின்றாய். நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேல் நீ வேதனைப்படவும் சோதனைகளை அனுபவிக்கவும் எதுவுமே இல்லை. நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னுடைய முன்னோர்களும் உன்னை காண வரும் நேரம் உன்னை நல்லபடியாக ஆசிர்வதித்து விட்டு செல்வார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே. இல்லை என்றாலும் அவர்கள் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருந்து இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க அத்தனை முயற்சிகளையும் இன்று அவர்கள் மன திருப்தி அடைந்தது. உனக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.
என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று இந்த அம்மா ஒரு பெருமகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை 2 தெய்வங்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. இவர்களை நீ கவனமாக வணங்கி கொண்டிருக்கின்றாயா, அல்லது நீ வேறு யாரையாவது வணங்கி கொண்டிருக்கின்றாயா என்று உனக்கான ஒரு சிந்தனையை கொடுப்பதற்காக இந்த அம்மா நான் வந்திருக்கின்றேன். அதாவது நம்மை சுற்றி வந்து நமக்கு நல்லது செய்கின்ற தெய்வங்களை நீ வணங்குகின்றாய் என்றால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறிவிடும். இல்லாது போனால் நீ வணங்குவது ஒருவரையும் உனக்கு நல்லது செய்ய உன்னை தேடி வருவது இன்னொருவராகவும் இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாவது சாத்தியம்தானே. அதனால் என் குழந்தையே, இன்று உன் அம்மா என்னிடத்தில் இருந்து இந்த செய்தி என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உனக்கு வாழ்க்கையில் நல்லது நினைப்பது யார், உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த 2 தெய்வங்கள் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்த பொழுதெல்லாம் நீ வணங்கிய தெய்வம்தான் உன்னை காப்பாற்றியது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் உண்மை அது கிடையாது. இந்த 2 தெய்வங்களும் உன்னை சுற்றி வருகின்றவர்கள்தான் இதை செய்கின்றார்கள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் இவர்களை நீ வணங்குவதும் அவர்களின் பெயரை சொல்லும் பொழுது உன் மனதிற்கு தோன்றிவிட்டது என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும். இல்லை, நான் சொல்வதும் நீ சொல்வதும் வேறுபாடாக இருக்குமானால் என் குழந்தை, இனியாவது அதை திருத்தி கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த தெய்வங்களையும் நீ வணங்க மறந்து விடாதே. ஒரு பொழுதும் இவர்களை நீ விட்டுவிடக்கூடாது. தெய்வம் நம்மை தேடி வருகின்றது என்பது சாதாரணமான காரியமா? தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை கொடுக்கின்றது என்றால் நிச்சயமாக அதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியான வாழ்க்கை உனக்கு கிடைத்திருப்பதை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது. இந்த நேரத்தில் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பது விதி. அது இந்த அம்மா என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் விதியாகும். அதை ஒருபொழுதும் நீ இல்லை என்றோ வேண்டாம் என்றோ சொல்லிவிட முடியாது அல்லவா? நமக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்ற இந்த தருணத்தில் என் குழந்தை, நீ விட்டுவிடாதே. அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக இன்று புரிந்து கொள்ள வேண்டும். யாருமே நமக்கு நல்லது நினைக்கவில்லை, யாருமே நமக்கு எந்த நன்மைகளையும் செய்யவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. என் பிள்ளை, உன்னை தேடி 2 தெய்வங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என்றால் இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருக்கப் போகின்றது? இதுவே உனக்கான நிறைவையும் இதுவே உனக்கான உச்சபட்ச மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக உன் வாழ்க்கையில் இருக்கும். இந்த 2 தெய்வங்களையும் நான் உனக்கு அடையாளம் காட்டித் தருகின்றேன். என் பிள்ளை, நேற்று அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசினேன். அது உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? வணங்கக்கூடாத தெய்வங்களை எல்லாம் வணங்கிவிட்டாய் என்று வணங்கக்கூடிய இவர்களை விட்டு விடுகின்றாய். ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் தொடர்ந்து வருகின்றது என்றவுடன் அங்கு ஓடவும் இங்கு ஓடவும், அவர்களை தேடவோ அவர்களிடம் பரிகாரம் செய்யவா, இங்கு கொண்டு பணத்தை கொட்டவா என்று நீ சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நீ செய்த தவறு இதுதான் என்று உனக்கு ஏற்கனவே உன் அம்மா நான் சொல்லிவிட்டேன் அல்லவா? இன்று நான் சொல்லக்கூடிய இந்த 2 தெய்வங்களும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ வணங்கி நிற்க வேண்டிய தெய்வங்கள். இவர்கள் அத்தனை சுலபமாகவெல்லாம் உன் முன்னால் தோன்றிவிட மாட்டார்கள். ஆனால் உனக்கான நன்மைகள் அத்தனையும் இவர்களிடத்தில் இருந்துதான் கிடைத்து கொண்டு இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற எல்லா உண்மைகளையும் இவர்களிடத்தில் இருந்துதான் நீ பெற்றுக்கொண்டு இருக்கின்றாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை என்ன
கொடுத்து என்ன எடுத்தது என்று யோசிக்கின்றாய். ஆனால் உனக்கு கொடுத்தது என்னவென்று நிச்சயமாக நான் உனக்கு நிறைவாக உன்னை தேடி வருகின்றேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலுமே என் பிள்ளைக்கான விஷயங்கள் என் குழந்தைக்கு சரியான ஏமாற்றங்களையும் ஏற்றங்களையும் சரியான இரக்கங்களையும் தந்து கொண்டு இருக்கின்றது. நீ என்றாவது நினைத்திருக்கின்றாயா நம் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கின்றது என்று? ஒரு நாளும் சிந்தித்தது கிடையாது. ஒவ்வொரு நாளும் சுற்றி வருகின்ற துன்பங்களையும் கஷ்டங்களையும் பற்றி மட்டும்தான் நீ அதிகமாக சிந்தித்திருக்கின்றாயே தவிர உன்னை தேடி வந்த நல்ல விஷயங்களை நீ ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த விஷயத்தையும் அப்படித்தான் விட்டுவிடுவாயோ என்று உன் அம்மா நான் யோசிக்கின்றேன். ஏனென்றால் அம்மா சொல்கின்ற இந்த வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் உனக்கு புரியும் என்றால் என்றோ நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை அடைந்திருப்பாய். ஆனால் ஒரு சில விஷயங்கள் உனக்கு ஏற்படுத்துகின்ற கஷ்டங்கள், ஒரு சில விஷயங்கள் உனக்குள் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் என்று இவை எல்லாவற்றையும் கண்டு நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். அதுதான் மிச்சம் அல்லவா? இனிமேலாவது இதையெல்லாம் உணர்ந்து உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் நீ மீட்டெடுக்க உன்னை நீ தயார்படுத்திக் கொள். என்றுமே நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் தருகின்றேன் என்று நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றத்தான் இந்த செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். அம்மா, இந்த தெய்வங்கள் யார் என்று சொல். எனக்கு பொறுமை இல்லை என்று சொல்கின்றாயோ? இதோ உனக்காக சொல்கின்றேன் என் குழந்தையே. முதலாவது தெய்வம் உன்னுடைய குலதெய்வம். அதாவது உன்னுடைய குலதெய்வம் யாராக இருந்தாலுமே சரி, ஒருவேளை என் பிள்ளை உனக்கு குலதெய்வம் அந்த கருப்பண்ணன் நானாக இருக்கும் பொழுது அது நான் தான். இல்லை, என்னுடைய குலதெய்வம் பெண் தெய்வம், அவர்கள் இவர்கள் என்று சொல்கின்றவர்களுக்கு அவர்களின் குலதெய்வம் அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை. இரண்டாவதாக, உன்னை சுற்றி நன்மையை கொடுத்து கொண்டிருப்பது தெய்வமானது அந்த திருச்செந்தூர் முருகன். அந்த அப்பன் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தவே இருக்கின்றார். திருச்செந்தூர் முருகன் நம்மை சுற்றி வருகின்றான் என்று சொல்கின்றார் என்று யோசிக்கின்றாயே? நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. பல காலமாகவே அவர்களிடத்தில் ஒரு வேண்டுதலை வைத்து நீ காத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? அதுபோல அந்த வாராகி அம்மனும் உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் உனக்கு துணையாக நிற்கின்றார்கள். உன்னை சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னை சுற்றியெல்லாம் வரவில்லை. ஆனாலும் உன் குலதெய்வமும் இந்த முருகப்பெருமானும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உடனடியாக நடத்திவிட வேண்டும் என்று தயாராக இருக்கின்றார்கள். அவர்களினுடைய வாழ்க்கையே உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களினுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.